Hello everyone. இந்த வீடியோவில் அக்டோபர் 20, 21, 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். பிரேசிலோட வைஸ் பிரசிடெண்ட் வந்து அவங்களோட நேம் என்னென்னா ஜெரால்டோ ஹால்க்மின். இவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா இந்தியா பிரேசிலோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ப்ளஸ் டிஃபென்ஸ், எனர்ஜி, ஹெல்த், டெக்னாலஜி இதில் அவங்களோட கோஆப்ரேஷன் டீபன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ எங்கே வந்திருப்பாருன்னா நியூ டெல்லிக்கு தான் வந்திருப்பாரு. பைலேட்ரல் ட்ரேட் டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா $20 பில்லியன் பை 2030 அச்சீவ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் 2024 எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 12 பில்லியன். இது வந்து 2030 20 பில்லியனாக மாற்றணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எம்ப்ரேயர் பிரேசில் ப்ளஸ் மஹேந்திரா குரூப் இந்தியா. ஸோ இவங்க வந்து C390 மில்லினியம் ஏர்க்ராஃப்ட்டுக்காக ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து விசிட் போயிருப்பாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதில் மேஜராக என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன், டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச், ஜாயிண்ட் R&Dக்காக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து சவுத் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ஷியல் மீட்டிங். ஸோ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இப்போ தான் மாறினாங்க, CP ராதாகிருஷ்ணன். இவர் தான் வைஸ் பிரசிடென்ட். தென் வந்து இந்தியா பிரேசில் கோஆப்ரேஷன் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. இதில் வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷன், கல்ச்சர் அண்ட் பீப்புள் டு பீப்புள் டைஸ் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து ட்ரேட் மினிஸ்ட்ரியல் ரிவ்யூ மீட்டிங்காக கோச் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா மெர்கோசர் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் 450 டேரிஃப் லைன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் இந்தியாவில் FICCA அண்ட் CII காம்படிஷன். தென் வந்து பிரேசிலில் வந்து CNI நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி லிங்கேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து குளோபல் கவர்னன்ஸ், BRICS, G20 ஃபாலோஅப், மல்டிலேட்ரல் ட்ரேடர். ஸோ இந்த டாபிக் பற்றி இது பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே வந்து சவுத் கோஆப்ரேஷன், ஹெல்த்து, டெக்னாலஜி, கிளைமேட் ஆக்ஷனில் வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி. ஸோ இதில் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் டைவர்சிஃபிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பிரேசிலோட எக்ஸ்பர்டைஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பயோஃபியூவல், எத்தனால் பிளெண்டிங்கில். தென் கொலாபரேஷனும் பண்ணியிருப்பாங்க பயோ எனர்ஜி, க்ரீன் ஹைட்ரோஜன், கார்பன் கேப்சர் டெக்னாலஜிஸ்க்கு. தென் இந்தியா பிரேசில் பிஸ்னஸ் ஃபோரம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது CII, FICCI, CNI, MEA. ஸோ இவங்க எல்லாருமே இந்தியா அது. ஸோ அண்ட் பிரேசிலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இந்தியா பிரேசில் பிஸ்னஸ் ஃபோரமோட ஆர்கனைசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் எந்தெந்த செக்டார்ஸ்க்கெலாம் போட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர், ரினியூவபிள் எனர்ஜி, பயோஃபியூவல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார்மா, IT, ஏரோஸ்பேஸ் இதுக்கெலாம் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ தென் இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல, இந்த எம்ப்ரேயர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி, பிரேசிலும் மகேந்திரா குரூப்பும் ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் எதுக்காகனா இந்த C390 மில்லினியம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக. ஸோ இது வந்து ஆத்மா நிர்பாரத் இனிஷியேட்டிவ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, சப்ளை செயின் அண்ட் MRO ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இவர் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா விசிட் போனாருன்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு அந்த இந்தியாவோட ஆயுர்வேதா ரிசர்ச் ப்ராக்ரஸ் ரிவ்யூ வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஓகேங்களா? ஸோ பிரேசிலோட கேபிட்டல் பிரேசிலியா, கரன்சி வந்து பிரேசிலியன் ரியால். ஓகே. ஸோ செகண்ட் நியூஸ் பார்ப்போம். செகண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா கபாஸ் கிராந்தி மிஷன். ஓகேங்களா? ஸோ இதை லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அனௌன்ஸ் பண்ணது G. கிஷான் ரெட்டி, கோல் மினிஸ்ட்ரி, கோல் அண்ட் மைனோட யூனியன் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே இதை லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா தெலுங்கானாவில், ஹைதராபாத்தில் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து 600 crore. இது வந்து ஹை ஈல்டு லாங் ஸ்டேப்பிள் காட்டன் கல்டிவேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இது எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி இன்டர்வென்ஷனை யூஸ் பண்ணி இந்த இதுவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான், இந்த பர்போஸ்க்காக தான் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டியை வந்து குவாலிட்டி இது எல்லாமே வந்து பூஸ்டப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மிஷன் வந்து லைக் சக்ஸஸ் ஆஃப் ஹெச்டிபி மாடல், ஆல்ரெடி ஹெச்டிபி மாடலோட சக்ஸஸ் வந்து மகாராஷ்டிரா தெலுங்கானாவில் இதுவாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மிஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் இது வந்து எந்தெந்த ரீஜியன்ஸில் கவர் ஆயிருக்குன்னா மகாராஷ்டிராவில் அக்கோலா அண்ட் தெலுங்கானா அண்ட் அதர் மேஜர் காட்டன் பெல்ட்ஸ் இந்த ஏரியாஸில் கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கோர் ஃபோக்கஸ் ஹை ஈல்டு லாங் ஸ்டேப்பிள் காட்டன். மெத்தடாலஜின்னு கேட்டாங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங், டெக் ட்ரிவன் மானிட்டரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி சப்போர்ட்னா டிஜிட்டல் மேப்பிங், சாயில் ஹெல்த் அனாலிசிஸ், பெஸ்ட் கண்ட்ரோல் இன்னோவேஷன்ஸ், இந்த டெக்னாலஜி சப்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட் இது வந்து யார் இது பண்ணியிருந்தாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் பீரியட் வந்து அக்டோபர் 21 to 24. ஓகேங்களா. ஸோ லைக் தெலுங்கானாவில் 122 ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சூப்பர்விஷனுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியை வந்து லெட் பண்ணுறது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த லைக் ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம், கப்பாஸ் கிசான் ஹேப்புன்னு ஒன்று பார்த்துருப்போம் ரீசெண்டாக தான் ஒரு நியூஸில். ஓகேங்களா. ஸோ அந்த கப்பாஸ் கிசான் ஹேப்பை இதுவுமே வந்து லைக் நியரஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் அண்ட் புக் டைம் ஸ்லாட் இதெல்லாம் வந்து ஃபார்மருக்கு வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப் தான் இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து லைக் நடுவில் இருக்க அந்த மிடில் மேனை வந்து எலிமினேட் பண்ணுது, ப்ளஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர் ப்ரைஸிங் வந்து என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டு ஸோ 2004 to 14 பார்த்தீங்கன்னா லைக் குவான்டிட்டி எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா 173 lakh. 2014 to 2024 பார்த்தீங்கன்னா 473 lakh. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டிகேடில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில் இதுக்காக 58,000 crore, ஆந்திர பிரதேஷில் 8,000 crore அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் லைக் 2014 பர் குவிண்டாலுக்கு 4,050 இருந்தது. இப்போ 2024 8,110. ஸோ அப்படியே டபுள் ஆஃப் த காஸ்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த 10 இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வராங்க. ஸோ இதுக்கான சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து லலித் குமார் குப்தா. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். தென் தேர்டு நோட்டரிஸ்க்கான அமெண்ட்மெண்ட் ரூல், இதை நோட்டிஃபை பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே வராங்க. லைக் என்ன நோட்டிஃபிகேஷனாக GSR 763E. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரி கெசட் ஆஃப் இந்தியா இதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லீகல் அத்தாரிட்டி லைக் எதுக்கு கீழே எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 15 ஆஃப் நோட்டரிஸ் ஆக்ட் 1952 கீழே தான். ஓகே. ஸோ லைக் நம்ம அங்கே படித்தது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து சைன் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா அசுதோஷ் மிஸ்ரா. இவங்க வந்து அடிஷ்னல் செக்ரட்டரி, எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ்க்கு. இவங்க தான் வந்து இதை சைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் நம்ம மேலேயே படிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ ரிவைஸ்டு நோட்டரி லிமிட் 2025க்கு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு 6,000, தமிழ்நாடுக்கு 3,500, ராஜஸ்தானுக்கு 3,000, நாகாலாந்துக்கு 400. ஸோ இதை ஒரு 4 ஸ்டேட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டரி லிமிட்டோட ரிவைஸ் பண்ணதில். குஜராத், தமிழ்நாடு, ராஜஸ்தான், நாகாலாந்து. ஓகே. ஸோ நோட்டரி அப்படின்றது ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா லைக் வெரிஃபை, அத்தன்டிகேட், அட்டஸ்ட் அண்ட் சர்டிஃபை, எதுனா இந்த லீகல் அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபைலாம் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டரி அப்படின்றது பப்ளிக் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லைக் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட யூனியன் மினிஸ்டர், இதில் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் தான் வந்து லைக் இந்த இது வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அர்ஜுன் ராம் மேஹ்வால் அவங்களோட ஸ்டேட் மினிஸ்டர் நேம் தான் கொடுத்துருக்காங்க அதனால். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து வி ரைஸ் இனிஷியேட்டிவ். இது வந்து எம்பவரிங் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக கொண்டு வந்தது. லைக் இந்த வி ரைஸ் உமன் ஆண்டர்ப்ரனர் ரீஇமேஜினிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஆண்டர்பிரைசஸ், இதை லான்ச் பண்ணது நித்தி ஆயோகோட உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அண்ட் டிபி வேர்ல்டு UAE பேஸ்டு குளோபல் லாஜிஸ்டிக் கம்பெனி. ஸோ இவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கீழேனா வேர்ல்டு எக்கனாமிக் உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அவார்ட் டு ரிவார்ட் ATR ப்ரோக்ராம்காக. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
ஸோ இது வந்து லைக் உமன் லெட் எம்எஸ்எம்இ இருக்காங்களா அக்ராஸ் இந்தியா, அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக தான் லைக் இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட டார்கெட் குரூப்பும் வந்து உமன் வித் இந்த எம்எஸ்எம்இயில் இருக்கவங்கள தான். ஓகே, ஸோ லைக் இதில் வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம லைக் என்னென்ன மார்க்கெட் ஆக்சஸ்லாம் இருக்குன்னா, ப்ராடக்ட் ஷோகேஸ் வந்து பாரத் மார்ட் துபாயில் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க செலக்டட் ஆண்டர்ப்ரனர்ஸோட இதுவை மட்டும். ஓகே, ஸோ பாரத் மார்ட்டோட லொக்கேஷன் வந்து ஜெபில் ஹலி ஃப்ரீ ஜோன் துபாயில் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 100 உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இனிஷியல் ஃபேஸில். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமோட ஏடிஆர் ப்ரோக்ராம், ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஏடிஆருக்கு அவார்டு டு ரிவார்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை லான்ச் பண்ணது 2023 நித்தி ஆயோகோட உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இவங்க தான் வந்து லைக் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சாரி, இங்கே வந்து லைக் மாற்றி சொல்லிட்டு இருப்பேன் இந்த WEPக்கு சொல்லும்போது உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ நித்தி ஆயோக் லைக் அவங்க தானே வந்து இதில் வந்திருக்காங்க லான்ச் பண்ணது. ஸோ அதனால் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த டிபி வேர்ல்டோட ஹெட் குவார்ட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, துபாய் UAE. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து எந்த செக்டாரில் வராங்கன்னா குளோபல் ட்ரேட் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனி இந்த செக்டாரில் வராங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தென் 5th நியூஸ், லைக் பர் ட்ராப் மோர் க்ராப் ஸ்கீம்காக ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர். ஸோ இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே வராங்க. லைக் எந்த ஸ்கீம் கீழேனா பிரதான் மந்திரி கிருஷி சின்சை யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் கீழே தான். லைக் இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா எஃபிஷியன்ட் வாட்டர் யூஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும், ப்ளஸ் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து லைக் என்னெல்லாம் கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஓல்டு கைட்லைன்ஸ் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கேப் ஃபார் அதர் இன்டர்வென்ஷன். ஸோ இது வந்து லைக் இப்போ ரிவைஸ் பண்ண கைட்லைன்ஸ் என்னென்னா ஃபண்டிங் லிமிட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் சம் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோப் பார்த்திங்கன்னா லைக் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக மைக்ரோ லெவல் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் எக்ஸாம்பிள் ஆஃப் எலிஜிபிள் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா டிஜி கன்ஸ்ட்ரக்ஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், ஸ்மால் ரிசர்வியர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி ஸ்டோரேஜ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து லைக் எலிஜிபிள் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லாம் வந்து லிமிட்டட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருந்திருக்கு, பட் ஆனால் இப்போது நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரிவைஸ்டு கைட்லைன்ஸு. ஓகேங்களா, ஸோ இந்த PDMC ஸ்கீம் ஜூலை 1, 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கிருஷி சின்சை யோஜனா கீழே. ஓகே, ஸோ இதில் அவ்வளோதான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். லைக் இதில் என்ன டெக்னாலஜி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம், இந்த டெக்னாலஜி தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா AI வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து குளோபல் கால் வந்து ஆப்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆன் AI இன் ஹெல்த்துக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா குளோபல் கால் ஃபார் ஆப்ஸ்ட்ரக்ட் ஆன் AI இன் ஹெல்த் சிஸ்டம், இதை லான்ச் பண்ணது இந்தியா AI மிஷன் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் இதோடைய ஆப்ஜெக்டிவ் என்னென்னா லைக் டு ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் அண்ட் ரியல் வேர்ல்டு AI பேஸ்ட் ஹெல்த் கேர் சொல்யூஷன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்றது தான் ஆப்ஜெக்டிவ். ஓகேங்களா, ஸோ இதோடைய அவுட்புட் வந்து கேஸ் புக் ஆன் AI ஹெல்த் யூஸ் கேசஸ் ஃபார் குளோபல் சவுத். இதோட அவுட்புட் நேம் பார்த்துக்கோங்க. ஆர்கனைசர்ஸ் வந்து இந்தியா AI மிஷனும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும். ஸோ இதில் வந்து லைக் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறது குளோபல் சவுத்தில் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், இன்னோவேட்டர்ஸ். லைக் இதுக்கான சப்மிஷன் டெட்லைன் வந்து October 31 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீட்டெயில்டு சாப்டர் சப்மிஷனுக்கான இது வந்து December 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லைக் இந்த இந்தியா AI இம்பேக்ட் சம்மிட் 2026 வந்து Februaryல தான் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை. ஓகேங்களா, ஸோ இந்த ஈவெண்ட் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் படித்தோம் நம்ம. நெக்ஸ்ட்டு 7th நியூஸ், கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபைனலைஸ்டு ஃபார் வெண்ணிலா கொரியண்டர் லார்ஜ் கார்டமன். ஸோ இது வந்து எங்கன்னா குவாஹாட்டி, அசாமில் ஸோ ஃபைனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக
ஸோ யாருன்னா கோடெக்ஸ் கமிட்டி ஆன் ஸ்பைசஸ் அண்ட் குலினரி ஹர்ப்ஸ், இவங்க தான் வந்து லைக் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குவாஹாத்தி அசாமில். ஆர்கனைசர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரவங்க. ஓகேங்களா. ஸோ கோடெக்ஸ் கமிட்டி அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் குலினரி ஹெர்ப்ஸ் வந்து ஃபஸ்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2013. ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்பைசஸ் போர்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து லைக் இந்த கோடெக்ஸ் அலிமெண்டரியஸ் கமிஷன் இதுக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதை ஜாயிண்ட்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா FAOவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். ஓகே. ஸோ அவ்வளோதான், சேம் அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலைஸ்டு கோடெக்ஸ் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு வெண்ணிலாக் பண்ணியிருப்பாங்க. தென் கொரியண்டர் ட்ரைடு சீட்ஸ்க்கு. தேர்ட் ஒன் வந்து லார்ஜ் கேர்டமம்க்கு. தென் இது வந்து லைக் சிக்கிம், டார்ஜிலிங், பூட்டான், நேபாள் இதிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுற விதமாக எய்மில் தான் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங். ஏஜிஸ் ஃபெட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்னர் வந்து CSB பேங்க்கோட ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருப்பாங்க, SME பேங்க் அஷூரன்ஸ். ஸோ யாருன்னா ஏஜிஸ் ஃபெட்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் CSB பேங்க்கு. ஓகேங்களா. ஸோ லைக் இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ஆண்டர்பிரைசஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம நார்மலாக பேங்க் அஷூரன்ஸ் படிச்சிருப்போம், பட் ஆனால் இந்த மாதிரி இவங்களுக்கிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இதில். தென் லைக் வேணும்னா இந்த ஏஜிஸ் ஃபெட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, மும்பை, மகாராஷ்டிரா. இந்த கேத்தோலிக் சிரியன் பேங்கர்ஸ் SCSB இது வந்து திருசூர், கேரளா தான் ஹெட் குவார்ட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்டு 4th குளோபல் ஃபின்டெக் அவார்டு வந்து குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மும்பை, மகாராஷ்டிராவில். ஸோ அதில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணது மொத்தம் 3 பேருன்னு பார்த்துருப்போம். இதில் இன்னொருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்க, NPCI. ஸோ அவங்களும் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில். தென் வந்து இது வந்து 4th எடிஷன். ஸோ அவார்ட் கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸலன்ஸ் இன் பேங்கிங் டெக்கு, எக்ஸலன்ஸ் இன் ஃபின்டெக்கு, ஸ்பெஷல் ஃபின்டெக் அச்சீவ்மெண்ட்ஸ். இதில் ஸ்பெஷல் ஜூரி சேர்ன்ட்டு V. வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கோட MD and CEO. ஸோ லைக் இப்போ ஸ்பெஷல் ஃபின்டெக் அச்சீவ்மெண்ட்டில் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் வந்து UB அப்படின்றவங்க. இவங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரெட் அவென்யூ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்கள தான் இப்போ UBன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இவங்க தான் வின்னர். ஃபின்டெக் பர்சன் ஆஃப் த இயர் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா உபாசனா தக்கு, இவங்க வந்து மொபிவிக்கோட கோஃபவுண்டர். ஸோ இவங்க தான் வந்து இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்கோங்க. தென் ஃபின்டெக் பர்சன் ஆஃப் த இயர் மேல் கேட்டகரியில் யாஷிஷ் தகியா, இவங்க வந்து இந்த பாலிசி பஜார் குரூப் இருக்காங்களா அவங்களோட சேர்மன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸலன்ஸ் இன் பேங்கிங் டெக்கில் பார்த்தீங்கன்னா லைக் சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரியிலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் கிராஸ் பார்டர் சொல்யூஷன் வைஸு, டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்முக்கு ரேசர் பே வாங்கியிருக்காங்க, டிஜிட்டல் பேங்கிங் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ்க்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமுக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு. தென் கார்ப்பரேட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பெஸ்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பே நியர்பை. ஓகேங்களா. ஸோ தென் வந்து பெஸ்ட் க்ரீன் பேங்கிங் இனிஷியேட்டிவில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கே 2 இது வாங்கியிருக்காங்க. எக்ஸலன்ஸ் இன் ஃபின்டெக்கில் பார்த்தீங்கன்னா லைக் இதில் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒரு சப் கேட்டகரிக்கும் யார் யார் வின்னருன்னு படிச்சுக்கோங்க. மேபி இதில் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே GFA வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. GFF இது வந்து 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. GFFக்கான 2025 தீம் வந்து பவரிங் குளோபல் ஃபின்டெக் எக்கோசிஸ்டம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அவங்கள பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2013. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. தென் ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சிலும் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் சாந்தா ரங்கஸ்வாமி, இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக ICA இந்தியன் கிரிக்கெட்டர் அசோசியேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக வந்து லைக் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சாந்தா ரங்கஸ்வாமி அப்படின்றவங்கள.
ஓகே, ஸோ இவங்க வந்து லைக் முன்னாடி வந்து இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட் கேப்டனாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் உமன் இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தென் சாந்தா ரங்கசாமியோட கரியர் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து லைக் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டெஸ்ட் செஞ்சுரியில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லைக் அர்ஜுனா அவார்டு வந்து 1976 ஃபஸ்ட்டு உமன் கிரிக்கெட்டரு இவங்க தான் இந்த அர்ஜுனா அவார்டு வந்து வாங்கினது 1976. தென் பிசிசிஐயோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் உமனுக்கு வந்து 2017 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தென் அக்விசேஷன்ஸ் வந்து எமிரேட்ஸ் என்பிடி இவங்க வந்து 60% ஸ்டேக் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்பிஎல் பேங்க் ஆல்ரெடி பார்த்தோம், எல்ஐசியோட பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 60% ஸ்டேக்கு எமிரேட்ஸ் என்பிடி. ஸோ எமிரேட்ஸ்னால யூஏயோட செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க்கு. ஸோ இவங்க தான் ஆர்பிஎல் பேங்க் இந்தியாவில் இருக்குது. இதில் வந்து 60% அக்வயர் பண்ணியிருக்காங்க. டீல் வேல்யூ பார்த்திங்கன்னா 26,850 crore, டாலரில் பார்த்திங்கன்னா 3 பில்லியன். ஓகேங்களா, ஸோ ஷேரோட ப்ரைஸ் வந்து 280 சொல்லியிருக்காங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரெகுலேட்டரி அப்ரூவல் இதை யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரன்ஸ் இவங்க தான். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் எவர் எஃப்டிஐ இந்தியாவோட ஃபினான்ஷியல் செக்டாரில். ஸோ எமிரேட்ஸ் என்பிடி வந்து கண்ட்ரோலிங் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க ஆர்பிஎல் பேங்க்கில். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து யூஏஇ இந்தியாவோட ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி INS மக்தலா பை 528 இது வந்து 6th ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இதை லான்ச் பண்ணது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவல் ஷிப் மேக்தலாவில் வந்து பை 528. ஸோ இந்த விசில்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இது 6th 8 இண்டிஜினியஸ்லி பில்ட் ASW SWC ஃபார் த இந்தியன் நேவி. இதில் ஓகே, ஸோ லான்ச் பண்ணது ரேணு ராஜாராம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வைஸ் அட்மிரல் ராஜாராம் சுவாமிநாதன். இவங்க வந்து கண்ட்ரோலர் ஆஃப் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்விசேஷன் இந்தியன் நேவியில். ஸோ அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் பண்ணது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். லைக் இது வந்து 80% இண்டிஜினியஸ் கண்டென்ட் இந்த ஆத்மா நிர்பாரத் இனிஷியேட்டிவோட அலைன் ஆகிருக்கு. ஸோ இதோட லென்த்து 78, டிஸ்பிளேஸ்மெண்ட் 896 டன்ஸு, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 25 knots. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதர் ஆல்ரெடி இப்போ இது வந்து 7th, ஸோ சாரி 6th ஆல்ரெடி 5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாமே எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகேங்களா, ஸோ இது மாக்தலா அப்படின்றது தான் இப்போ 2025 இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த டேக்கான நியூஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து October 20, 21, 22 3 டேக்குமே ஒரே நியூஸாக தான் வருது. ஓகே, தேங்க்யூ.